ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கமகம ஷோல சூப்பரான ஹெல்தியான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்கோலி தவா ஃப்ரை. இது செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ப்ரோக்கோலி தவா ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: ப்ரோக்கோலி 1 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். ப்ரோக்கோலி தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து இந்த ப்ரோக்கோலியை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை சிம்ல வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இது வந்து ஸ்லோ குக்கில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நடுவில் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ப்ரோக்கோலியில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின் சி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி இதில் அதிகமான ஃபாலிக் ஆசிட் இருக்குது. இது வந்து யங்ஸ்டர்ஸ், அதாவது சின்ன குழந்தைங்க, பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சி விமன்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டு. இதில் வந்து நிறைய கால்சியமும் இருக்குது. ஸோ ப்ரோக்கோலி வந்து நிறைய பேருக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. இது வந்து எப்போது நம்ம காலிஃப்ளவர்லாம் சமைக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து கூட்டு பொரியல் அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து இன்னொரு பெஸ்ட்டான ஒரு மெத்தட்னு சொல்லலாம். ஈஸியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக் டைமில் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அந்த மசாலா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கோம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ப்ரோக்கோலியில் உப்பு சேர்க்கல. நடுவில் இந்த காயை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான ஒரு கிரீன் கலரில் இருக்கும். அடுத்தது தனியாத்தூள், கரம் மசாலா தூள், சாட் மசாலா தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே திருப்பி விட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். ஓரளவுக்கு, அதாவது 3/4 அளவுக்கு இது நல்லா வெந்திருக்கு. அந்த கிரன்ச்சினஸோடு இது சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பு சிம்லியே தான் இருக்கணும். இப்போ இந்த மசாலாவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுவோம். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிட்டு நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேங்கியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
கிரன்ச்சியான டேஸ்டியான தவா ஃப்ரை ப்ரோக்கோலி எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் சுஜா.